இந்த பீஜ மந்திரத்தை பத்தி நான் சொல்றேம்மா. பொதுவா உயர்ந்த தடை நீக்கக்கூடிய பீஜ மந்திரம் க்ளீம், இக்கு லீ இம். சரியா? இந்த க்ளீம் என்ற பீஜ மந்திரம் எப்பேற்பட்ட தடையும் நீக்கக்கூடியது. இந்த மந்திரத்தை நீங்க நிறைய விநாயகருடைய மந்திரத்தை நீங்க நிறைய கவனிக்கலாம். விநாயகருடைய மந்திரத்துல க்ளீம் என்ற வார்த்தை எல்லா இடத்திலுமே பிரயோகப்படுத்தப்படும். நமக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது அப்படின்னா விநாயகரை நினைத்து ஒரு 27 முறையோ 54 முறையோ ஓம் க்ளீம் நம அப்படின்னு சொல்லி மனதளவில் விநாயகரை வழிபட கட்டாயமாக நம் தடைகள் நீங்கும். எப்பேற்பட்ட தடையும் நமக்கு வென்று விடலாம். இது விநாயகருடைய சகஸ்ரநாமத்தை சொல்லியதற்கு இந்த க்ளீம் என்ற வார்த்தை சமம். சகஸ்ரநாமம் என்றால் 1008 நாமங்கள் என்று பொருள். அதே போல பராசக்தியினுடைய பீஜ மந்திரம் ஹ்ரீம். ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் நமன்னு சொன்னா இந்த உலகத்தையே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதே போல லக்ஷ்மியினுடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம். ஓம் ஸ்ரீம் நம அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமியினுடைய செல்வ கடாட்சம் உறுதியாக கிடைக்கும். அதே போல பிள்ளைங்க எல்லாமே நல்லா படிக்கணும், நல்ல அறிவோட வளரணும், வாக்கு சித்தி ஏற்படணும் அப்படின்றதுக்கான பீஜ மந்திரம் ஐம். எந்த குழந்தைகள் ஓம் ஐம் நம அப்படின்ற பீஜ மந்திரம் சரஸ்வதியுடைய பீஜ மந்திரத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய அறிவு சித்தி கிடைக்கும். சொல்லி பார்த்து பயன்படுத்தி பார்த்ததற்கு பிறகுதான் கமெண்ட் பண்ணணும். சொல்றதுக்கு முன்னாடியே முயற்சி செஞ்சாதான் வெற்றின்னு சொல்லக்கூடாதே தவிர, ஒரு மருந்து இருக்குன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு தான் ரிசல்ட்டை சொல்லணுமே தவிர சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஐயையோ இந்த பழம் புளிக்கும்னு நரிக்கதையா இருக்கப்படாது. சரியா? ஆகையினால இதுதான் மிக முக்கியமானது.